தமிழ்நாட்டில் கடந்த 3 நாட்களாக நடக்கும் காட்சிகள் எனக்கும் சலிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக மாநில பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் இருப்பதால் பொறுமை காக்க வேண்டும் என்று கூறியுள்ள அண்ணாமலை, தவகவை என்டிஏ கூட்டணியில் இணைக்க முடியுமா என்பது சந்தேகம்தான் என்றும் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் இமேஜை டேமேஜ் செய்தது அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் வகித்து வந்த அத்தனை பதவிகளில் இருந்தும் நீக்கப்பட்டதற்கான காரணமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்தது எடப்பாடி பழனிசாமியை டென்ஷனாக்கியதாகவும் கூறப்படுகிறது. IPL இறுதிப் போட்டியைப் போல பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது அதிமுக உட்கட்சி விவகாரங்கள். எடப்பாடி அணி, சசிகலா அணி, டிடிவி அணி, OPS அணி, புகழேந்தி அணி வரிசையில் தற்போது செங்கோட்டையன் அணி அதிமுகவில் உருவாகி இருக்கிறது. RCB போல கடைசி நேரத்தில் கோப்பையை வெல்லப்போவது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ள பாஜகவுக்கு 20 தொகுதிகள் வரை ஒதுக்க எடப்பாடி பழனிசாமி முன் வந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 40 தொகுதிகளுக்கான பட்டியல் அதிமுக தரப்பில் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் இருந்து 20 தொகுதிகளை பாஜக தேர்வு செய்ய அறிவுறுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. திருடர் கையில் சாவி கொடுத்தாற்போல் திமுக கையில் ஆட்சியை கொடுத்து விட்டோமே என்று தமிழக மக்கள் வருந்தும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கை ஸ்டாலின் அரசு காக்க தவறுவதும் குற்றச் செயல்களில் திமுகவினருக்கு தொடர்பு இருப்பதும் தொடர்கதையாக உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அதிமுக கட்சி பொறுப்பில் இருந்து இன்று நீக்கப்பட்ட செங்கோட்டையனிடம் பன்னீர்செல்வம் தொலைபேசி வாயிலாக பேசி ஆதரவு தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியால் பதவி பறிக்கப்பட்ட செங்கோட்டையனை OPS ஆதரவு நிர்வாகிகள் இன்று சந்தித்த நிலையில் அவர்களின் செல்போன் வாயிலாக செங்கோட்டையனிடம் பேசி உள்ளார் OPS. செங்கோட்டையனின் பதவி பறிப்பு சர்வாதிகாரத்தின் உச்சம் என்றும் சர்வாதிகார உச்சநிலைக்கு மக்கள் சரியான பாடம் புகுட்டுவார்கள் என்றும் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். மேலும் பேசிய பன்னீர்செல்வம், அதிமுகவின் கட்டுப்பாட்டை மீறி நடந்தவர் மீதுதான் ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்தார் என்றும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னவர் மீது ஒருபோதும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடவடிக்கை எடுத்ததில்லை என்றும் கூறினார். பிரிந்து சென்ற அதிமுகவினரை ஒன்றாக சேர்க்க வேண்டுமென பேசிய செங்கோட்டையனை கட்சி பதவியில் இருந்து நீக்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. திண்டுக்கல் நடந்த ஆலோசனைக் கூட்டத்துக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார், முன்னாள் அமைச்சர் என்ன பேசினார் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரிந்து சென்ற அதிமுகவினரை ஒன்றாக சேர்க்க வேண்டுமென பேசிய செங்கோட்டையனை கட்சி பதவியில் இருந்து நீக்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. திண்டுக்கல் நடந்த ஆலோசனைக் கூட்டத்துக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார், முன்னாள் அமைச்சர் என்ன பேசினார் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அமமுக தலைவர் டிடிவி தினகரன் 2 நாட்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார். கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கு நயினார் நாகேந்திரனின் செயல்பாடுகளே காரணமே என்று கூறியிருந்தார். இந்நிலையில் கூட்டணியில் இருந்து டிடிவி தினகரன் வெளியேறிய பிறகு அவர் சொல்லும் குற்றச்சாட்டுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது, அவர் ஏன் அப்படி பேசினார் என எனக்கு தெரியாது என்று டிடிவி தினகரனின் குற்றச்சாட்டுக்கு நயினார் நாகேந்திரன் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் இன்று காலை டிஜிபி அலுவலகம் முன்பு ஏர்போர்ட் மூர்த்தியை 4 பேர் கொண்ட கும்பல் திடீரென மறித்து தாக்குதல் நடத்தினர். போலீஸ் அலுவலகம் முன்பே அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தன் மீதான தாக்குதலுக்கு என்ன காரணம் என்று ஏர்போர்ட் மூர்த்தி விளக்கம் அளித்துள்ளார். தன்னை தாக்கியவர்கள் மீது போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார்.